மேட்ச் நம்பர் 16 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இது வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் மோதினதில் எல்எக்ஸ்ஜி பார்த்தீங்கன்னா 4 தடவையும் மும்பை ஒரு தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தா நிக்லஸ் பூரன். அவர் பார்த்தீங்கன்னா செம ஃபார்மில் இருக்காரு. என்னதான் அவங்க டீம்மேட்ஸ் நல்லா விளாட்னாலும் அவர் ரொம்ப நல்லா விளாண்டுருக்காரு. அப்புறம் அதிக ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இதுலேயே நிக்லஸ் பூரனும். மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா ரயான் ரிக்கல்டன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் சொல்லக்கூடிய டீசெண்டாக விளாட்ற ஒரே பிளேயர் அவராக தான் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இன்னைக்கு ரன்ஸ் அதிகமாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார், தீபக் சஹார், அப்புறம் டிக்வேஷ் சிங். இவங்க 3 பேத்துக்கு தான். பட் அஸ்வினி குமார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சுங்கிறனால நல்லா பவுலிங் போட்டாரா என்னங்கிறது இந்த மேட்ச் தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெபியூவில் நல்லா தான் பவுலிங் போடுவாங்க. கன்சிஸ்டன்சியாக போடுறதுல தான் கஷ்டமே இருக்குது. ஸோ இன்றைக்கி தெரிஞ்சிடும் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையாங்கிறது. இருந்தாலுமே ஃபஸ்ட்டு மேட்ச் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ 2 விக்கெட்டாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த பிச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின் பவுலர்ஸ் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின் பவுலர்ஸ் அதிகமான விக்கெட்டுகள் எடுக்க வாய்ப்பு அதிகம். இந்த பிச்சில் ஆவரேஜாக ரன் பார்த்தீங்கன்னா 180+ இருக்குது. 180லேருந்து 200 வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வின்னிங் பர்சன்டேஜ் 2 டீமுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா எல்எக்ஸ்ஜி பார்த்தீங்கன்னா அதிக டைம் ஜெயிச்சிருக்காங்க மும்பையை. அதுவும் இல்லாமல் இது எல்எக்ஸ்ஜியோட ஹோம் கிரவுண்டு. நிக்லஸ் பூரன்லேருந்து எல்லாருமே டாப் ஆர்டரில் வந்து ஃபார்மில் இருக்காங்க. மும்பை பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது எல்எக்ஸ்ஜிக்கு 70%, மும்பைக்கு பார்த்தீங்கன்னா 30% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.